அண்ணே அண்ணே என்ன கௌதம்? அண்ணி ரொம்ப டயர்டா இருக்கு. ஒரு டீ போட்டு ரூம்க்கு எடுத்துட்டு வந்துருங்களேன். சரி கௌதம். அம்மா டீ போட்டு ஃப்ளாஸ்க்ல வச்சிருக்கேன். அது ஒரு கப்ல ஊத்தி எடுத்துட்டு வா. கீதா கிட்ட கொடுத்து அனுப்பணும். ஏ கீதா இங்க வாடி. என்னக்கா? கீதா அம்மா இப்ப டீ குடுப்பாங்க. எடுத்துட்டு போய் கௌதம் கிட்ட கொடு. அப்படியே ஒரு விஷயம் சொல்றேன், அதையும் பேசிட்டு வந்துரு. என்ன விஷயம்க்கா? நீ கௌதம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அத்தை முழு சம்மதம் தெரிவிச்சிட்டாங்க. அப்புறம் நாமே தங்கிட்டு இருக்கணும். அத்தை கிழிச்ச கோட்டை கௌதம் வீட்டுக்கார மாமா யாருமே தாண்ட மாட்டாங்க. அதனால நீ போய் தைரியமா கௌதம் கிட்ட நான் தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிடு. ஆமா கீதா, ஆனதான் ஆகட்டும். கௌதம் தம்பி கிட்ட அடிச்சு பேசு. இதான் உன் முடிவுன்னு ஸ்ட்ராங்கா சொல்லிடு. நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன குழப்பிட்டே இருக்கீங்க. என்னால ஒரு ஸ்டெடி மைண்டாவே இருக்க முடியல. எனக்கு என்ன தோணுதுன்னா, பேசாம மோகினி அக்காவும் கௌதம் மாமாவும் மறுபடியும் ஒன்னா சேர்ந்து வாழட்டும். இல்லனா நாமளாவது முயற்சி எடுத்து அவங்க 2 பேரையும் ஒன்னு சேர்த்து வைப்போம். எனக்கு தெரிஞ்சு இப்படி செய்யறதா சரின்னு தோணுது. நீ ஒண்ணு புதுசா ரூட் போட வேண்டாம். நாங்க என்ன சொல்றோமோ அதை செய். ஆமாண்டி, அதிக பிரசங்கி வேலையெல்லாம் பண்ணாத. நாங்க சொல்லி கொடுக்கறத மட்டும் நீ செய். எல்லாம் நல்லபடியா நடக்கும். வாங்குற பென்ஷன் பணம் 15,000 ரூபாய் வச்சுக்கிட்டு அம்மாடக ஆரம்பிச்சிடாதமா. நீ சொல்றதையே நான் கேக்குறேன். குடுமா. மாமா இந்தாங்க. மாமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீ என்ன பேச போறன்னு எனக்கு தெரியும். அத்தை கிட்ட நீங்க சொன்னதை சொல்லிட்டேன். சாரி மாமா, என்ன தப்பா நினைக்காதீங்கன்னு சொல்ல போறேன், அதானே? இல்ல மாமா, நான் பேச போறது வேற விஷயம். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அத்தை ஆசைப்படுறாங்க. அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே கீதா. மாமா நான் சொல்றது முழுசா கேளுங்க. நீங்க எப்படி உங்க அம்மா பேச்சை தட்ட மாட்டீங்களோ அதே மாதிரி தான் நானும் எங்க அம்மா பேச்சை நான் தட்ட மாட்டேன். எங்க அம்மா உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க. எங்க அக்காவும் அதை தான் ஆசைப்படுறா. அதனால இந்த 2ஆம் தாரம் 3ஆம் தாரம்னு அதை பத்தியெல்லாம் நான் கவலைப்படல மாமா. நான் உங்களை கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன் மாமா. எப்போ நீங்க கார்த்திக் மாமா ஜானகி அக்கா கல்யாண பத்திரிக்கை வாங்க எங்க வீட்டுக்கு வந்தீங்களோ அப்பவே உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மாமா. எல்லாருமே இவ்ளோ ஆர்வமா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்றப்ப நான் ஏன் மாமா தயங்கணும்? முடிவா சொல்றேன் மாமா, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு கொடுக்க ஆசைப்படுறேன். இது என் ஆசை மட்டும் இல்ல, அத்தையோட ஆசையும் தான். ஏன் மாமா, கிஷோர் தான் மோகினி அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறாரே, அப்புறம் நீங்க மட்டும் ஏன் தயங்குறீங்க? சீக்கிரமா உங்க சம்மதத்தை சொல்லுங்க மாமா. நீங்க சம்மதம் சொல்றனால நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன் மாமா. வரேன் மாமா. இது வரைக்கும் 500, 1000, 700ன்னு 13,000 கொடுத்துருக்கேன். எனக்கு எல்லா பணமும் திரும்ப வரணும். மாமி வெளியில போயிருக்காங்க. வீட்டுல கிஷோர் தம்பி மட்டும்தான் இருக்கு. எப்படியாவது அது மனசை மாத்தி ஆகணுமே. என்ன பண்ணலாம்? மோகினி கிஷோர் தம்பி கிட்ட உன் மேல விருப்பம் இல்லைன்னு ஏதாவது சொல்லிருக்குமோ? அதனாலதான் கௌதமோட மோகினிய சேர்த்து வைக்க பாக்குதோ? மாமியே அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அப்படின்னா 2 பேரும் நல்லவங்களாயிட்டாங்கன்னா அப்புறம் நமக்கு எப்படி பணம் வரும்? 5 பவுன் செயின் எப்படி கிடைக்கும்? ஒரு மனுஷனுக்கு ஒரு தடவை காதல் வந்துட்டா அது புண்ணு வந்து காஞ்ச மாதிரி தான். மனசு அதை கிளறி விட்டுட்டே இருக்கும். அதே மாதிரி கிஷோர் தம்பிக்கு மோகினி மேல வந்த காதலை கொஞ்சம் கிளறி விடுவோம். ஆறுன புண்ண மறுபடியும் கிளறி விடுவோம். ச்சே, என்ன உதாரணம்? புண்ணு புண்ணாக்குன்னு நம்ம புத்திக்கு தகுந்த மாதிரி தானே உதாரணமும் வருது. சரி, மாமி வரத்துக்குள்ளார போய் பேசிடுவோம்.
என்னக்கா வர வரைக்கும் வீட்டை பார்த்துக்கோங்கன்னு உங்ககிட்ட அம்மா ஏதாவது சொன்னாங்களா? ஆமா தம்பி. மோகினி வேற அம்மாவோட வெளியில போயிருக்கா. 2 பேரும் எப்போ வருவாங்கன்னு தெரியல. தனியாக உட்கார உங்களுக்கு போர் அடிச்சா நீங்க கிளம்புங்க, நான் வீட்டை வேணா லாக் பண்ணிட்டு போறேன். இல்ல தம்பி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அப்படியா? என்ன விஷயம் சொல்லுங்கக்கா. மோகினி விஷயமா தான் பேசணும் தம்பி. ஓ, மோகினி பத்தி நீங்க என்ன பேச போறீங்க? இல்ல தம்பி, நீ என்கிட்ட மோகினி கிட்ட கல்யாணத்தை பத்தி எதுவும் பேச வேண்டாம். அது விஷயமா நீங்க என்கிட்ட வாங்கின பணத்தை நீங்க திருப்பி கொடுங்கக்கான்னு சொன்னீல்ல? ஆமா, திருப்பி தர உங்ககிட்ட பணம் இல்லைன்றீங்களா? அது இல்ல தம்பி. வேற என்ன? மோகினி உன்னை விரும்பாத மாதிரி நினைக்கிற இல்ல, அதுல ஒரு சைக்காலஜி இருக்கு தம்பி. சைக்காலஜியா? நீங்க எந்த காலேஜ்ல போய் சைக்காலஜி படிச்சுட்டு வந்தீங்க? இதுக்கெல்லாம் படிப்பு எதுக்கு தம்பி? ஒரு பொம்பளை மனசு ஒரு பொம்பளைக்கு தெரியாதா இல்ல புரியாதா? மோகினி மனசை படிச்சுதான் ஒரு உண்மையை சொல்ல போறேன் தம்பி. அப்போ மோகினி என்ன லவ் பண்றான்றீங்க இல்லக்கா? ஆமா தம்பி. அப்ப மோகினிய நான் தான் சரியா புரிஞ்சுக்கலக்கா? ஆமா தம்பி. அக்கா, இந்த மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தீங்க மண்டல தூக்கி ஏதாவது போட்டு உடைச்சிடுவேன். முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. மோகினிய அத்தை பொண்ணு, அவ என்ன மனுஷனாக்கி இருக்கா. அவ இன்னும் புருஷன் நினைப்புல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா. அப்படியே கௌதம் மோகினிய புறக்கணிச்சாலும் அவ தனியா வாழவும் தயாரா இருக்கா. அவ மனசுல துளி அளவு கூட எனக்கு இடம் இல்ல. சும்மா அவ லவ் பண்றா அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, அப்புறம் நடக்கிறத வேற என்ன தம்பி இப்படி பேசுறீங்க? கௌதம் கீதாவை கல்யாணம் பண்ணிட்டா அப்புறம் மோகினியோட நிலைமை என்ன ஆகுறது? கீதாலாம் கௌதம் கல்யாணம் பண்ண முடியாது. நான் அவளை நேர்ல பார்த்து திருச்சிக்கு ஓடிடு, இல்லனா உன் கதி அதோ கதி தான் சொல்லிட்டு வந்திருக்கேன். உனக்கு இதே தான்க்கா சொல்றேன். உன்னுடைய பொய் மூட்டையை கட்டிக்கிட்டு பேசாம இங்கிருந்து போயிடு, இல்ல தொலைச்சிடுவாமா. கௌதம் மோகினியை சேர்த்து வைக்க நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், புரியுதா? புரியுது தம்பி. பணத்துக்கு ஆசைப்பட்டு ஏதாவது பேசி பிரச்சனை பெருசாக்காதீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு கொடுத்த பணத்தை வாங்க வேணான்னு பார்த்தேன். இல்ல, ஒழுங்கு மரியாதையா என்கிட்ட வாங்கின பணத்தெல்லாம் திருப்பி கொடுங்க. கொடுங்க. உங்களை நம்பி இந்த வீட்டை கூட விட்டுட்டு போக முடியாது. பாவம் மோகினி ரொம்ப நல்ல பொண்ணு. அவளுக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைக்காதீங்க, அப்புறம் நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. என்ன இந்த தம்பி இப்படி மாறிடுச்சு? மாமி சைட்லயும் ஒன்னும் வேலைக்கு ஆகல. ச்சே, பணம் நகையெல்லாம் கிடைக்கும்னு எதிர்பார்த்தனே, எல்லாமே போயிடுச்சே. இனிமே ஒரே வழி, மோகினி மனசையாவது மாத்த முயற்சி பண்ணணும். பாப்போம். அம்மா, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். என்ன விஜி, வரும்போதே வயசு குட்டிட்ட சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வந்துட்டு போல? அதெல்லாம் இல்லக்கா, ஒரு 100 ரூபாய் போதுமே ஐஸ்கிரீம் வாங்க. அதுக்கு எதுக்குக்கா செக்கெல்லாம் போடுற? இந்த செக்கு உனக்கு ஒன்றும் இல்லை. இந்த வீட்டை ராமு சார் லோன் போட்டு வாங்கியிருக்காரு. இஎம்ஐ பேமெண்ட் மாசம் 12,000 பேங்க்ல கட்டணும். அதான் செக் ஃபில் பண்ணிட்டு இருக்கேன். ராமு மாமா தானே லோன் வாங்கினாரு, நீ செக் கொடுக்குற? உங்க ராமு மாமா தான் செக்ல எல்லாம் சைன் போட்டு கொடுத்துருக்காரு. அவருக்கு பேரு அமௌண்ட் எல்லாம் இங்கிலீஷ்ல ஃபில் பண்ண தெரியாது. எழுதி கொடுத்தா அப்படியே காப்பி அடிப்பாரு. அதுக்கு தான் நானே எழுதி பேங்க்ல போடலான்னு ஃபில்அப் பண்ணிட்டு இருக்கேன். உங்க ராமு மாமாவோட லட்சணம் அப்படி. அக்கா, மாமாவெல்லாம் கிண்டல் பண்ணாத, அவருக்கு நல்லா எழுத படிக்க தெரியும். ஆமாமா, தம்பி இங்கிலீஷ் எல்லாம் நல்லா பேசுமே. ஆமா, ஒரு வெள்ளைக்காரனோட இங்கிலீஷ் பேசுறப்ப அம்மா பக்கத்துல இருந்து பார்த்தாங்க. சரி சரி, நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரவா? பாட்டி, அதெல்லாம் வேண்டாம், ஐஸ்கிரீம் தான் வேணும். அம்மா, இவங்க 2 பேரும் தொல்லை தாங்கல. ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு ஒரு 100 ரூபாய் எடுத்துட்டு வாமா. சரிம்மா, நான் போய் எடுத்துட்டு வரேன். இந்தாடி, நீ கேட்ட 100 ரூபாய்.
குடுக்கறது குடுக்குற ஒரு 200 ரூபாவை கொடுக்கலாம்லம்மா. ஏன் உங்களுக்கு எல்லாம் ஐஸ்கிரீம் வேணாமா? ஏய் 200 ரூபாய் இருந்தா நான் இன்னைக்கு சாப்பாட்டு செலவையே ஓட்டிடுவேன். நீ 50 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு 50 ரூபாய் கொண்டு வா. 50 ரூபாய்க்கு வெண்ணிலா மட்டும்தான் கிடைக்கும். கசாட்டா ஸ்லைஸ் சாக்லேட்லாம் வாங்க முடியாது. அது சரி. சரி நான் கடைக்கு போறேன். சரிம்மா, வா நானும் வைஷு bank போலாம். போயிட்டு வந்துடுறேன். வாப்பா சந்துரு. விஜய், வயசு குட்டி, 2 பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? ஐஸ்கிரீம் வாங்க போறோம். உங்க எல்லாருக்கும் நானே ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அக்கா நான் ஐஸ்கிரீம் வாங்கலாம்னு நினைச்சேன். சந்துரு வாங்கிட்டு வந்துட்டான் பாருங்க. அண்ணே பாத்தீங்களா, விஜய் நினைச்சிருக்கா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரணும்னு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நாங்க 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் ஜோடி அண்ணே. ஆமா, ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு இருந்துகிட்டு நீங்க மேட் ஃபார் ஈச் அதரா? விஜய், ஐஸ்கிரீம் எடுத்து எல்லாருக்கும் கொடு. இந்தா. இந்த வைஷுக்குட்டி இந்தாக்கா. இந்தா. ஏய், இது ராமண்ணனுக்கு. ராமு மாமா வீட்ல இல்ல. சோ அவர் ஐஸ்கிரீமையும் நானே எடுத்துக்கிறேன். வா வைஷுக்குட்டி போலாம். ஏய், இந்த ஸ்பூன் எடுத்துட்டு போ. இரு இந்தா. வா போலாமா? வா 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 போலாம். பாத்தியாப்பா உன் பொண்டாட்டிய குழந்தை மாதிரி 2 ஐஸ்கிரீம் எடுத்துக்கிட்டு கிணத்தடிக்கு ஓடுறா. சந்துரு, நீ வீட்ல தானே இருப்ப, நீ பேசிட்டு நான் பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். இரு சீதா, உன்னை வச்சுக்கிட்டு தான் நான் சந்துருக்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். செக்கை நாளைக்கு பேங்க்ல போட்டுக்கலாம். நீ உட்காரு. உட்காருப்பா. கீதா, சொல்லுங்க மாமா. என்ன கீதா இந்நேரத்துல பூஜை ரூம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்க? அத்தை சுத்தம் பண்ண சொன்னாங்க மாமா. ஈவினிங் ஏதோ விளக்கேத்தி சாமி கும்பிட்டு பூஜை பண்ணுமா, அதான். இன்னைக்கு ஏதாவது விசேஷமானால? தெரியல மாமா. சரி, ஓகே. ம். அண்ணே, மாவு இருந்தா ஒரு தோசை ஊத்தி கொடுங்களேன், பசிக்கிற மாதிரி இருக்கு. என்ன கௌதம், என்ன இந்த நேரத்துல பசிக்குது? மணி 4 தானே ஆகுது. ஏன் மத்தியானம் சாப்பிடலையா? அக்கா, மாமா தான் பசிக்குதுன்னு சொல்றாருல்ல, தோசை சுட்டு தர வேண்டியதானே? கேள்வி கேட்டுட்டே இருக்க. மாமா, உங்களுக்கு நான் தோசை ஊத்தி தரேன் மாமா. இல்ல வேண்டாம் கீதா. இல்ல மாமா, அத்தை உங்களை நல்லா கவனிக்க சொல்லியிருக்காங்க. கீதா, நான் தான் அண்ணிக்கிட்ட சொல்லிட்டேன்ல, அவங்களே ஊத்தி தருவாங்க. நீ உன் வேலையை பாரு. அம்மா தான் உன்னை பூஜை ரூமை க்ளீன் பண்ண சொன்னாங்கல்ல, போ. அண்ணி, தோசை சுட்டு எடுத்துட்டு வாங்களேன். கௌதம், லேசா பசிக்குது, தோசை சுட்டு கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுற. ஆனா இதே வீட்ல ஒரு ஜீவன் கொலை பட்டினி கிடக்குது. அது உனக்கு தெரியுமா? என்ன நீ சொல்றீங்க? யாரு நம்ம வீட்ல பட்டினி கிடக்குறாங்க? உங்க அம்மா தான் பட்டினி கிடக்குறாங்க. அம்மாவா? மணி 4 ஆகுது, இன்னுமா சாப்பிடாம இருக்காங்க? மத்தியானம் மட்டும் இல்ல, காலையில இருந்து அத்தை சாப்பிடல. அதான் ஏங்குற. எதனால அவங்க காலையில இருந்து சாப்பிடல? ஏதாவது விரதம் இருக்காங்களா? ஓ, அதனாலதான் கீதா பூஜை ரூம் ரெடி பண்ணிட்டு இருக்காளா? விரதம்லாம் எதுவும் இல்ல, பட்டினி போராட்டம் பண்றாங்க. என்னது, பட்டினி போராட்டமா? எதுக்கு? அது எதுக்குன்னுலாம் சொல்லல, பட்டினி கடந்தே சாக போறேன்னு மட்டும் சொன்னாங்க. அவங்கள பத்தி தான் உனக்கு நல்லா தெரியுமே கௌதம். பொய்யா நடிப்பா எதுவுமே செய்ய மாட்டாங்க. பட்டினினா உண்மையாவே பட்டினியா தான் கிடக்குறாங்க. எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன், கேட்கவே மாட்டேங்கிறாங்க. ஜூஸ் கூட போட்டு வச்சு அப்படியே கிடக்கு, இன்னும் தொட்டு கூட பார்க்கல. ஜானகி, இன்னொரு தோசை போடவா? ஊத்துங்கம்மா. நல்ல நெய் ஊத்தி முருகலா சுடுங்க. கௌதம்க்கு ரொம்ப பிடிக்கும். தோசை இல்ல, வேண்டாம். அம்மா இப்ப எங்க இருக்காங்க? ரூம்ல தான் இருக்காங்க. அம்மா. வாப்பா. என்னம்மா, காலையில இருந்து சாப்பிடாம இருக்கீங்களா?
என்னால அதிகமா பேச முடியாது கௌதம். மயக்கமா வருது. கௌதம், நீ கீதாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிடு. இல்லைன்னா நான் இப்படியே பட்னி கிடந்து செத்துருவேன். சம்மதம்னு சொல்லு, இல்லைன்னா என்ன சாக விடு. ரெண்டுல ஒண்ணுதான் இனி நடக்க போகுது. நீ கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னா உங்க அம்மா உனக்கு இல்ல. என்னம்மா இப்படி சொல்றீங்க? விளையாடுறீங்களா? உனக்கே தெரியும்டா, உங்க அம்மா சொன்னதுதான். பொய்யா எதுவும் பண்ண மாட்டேன். நிதானமா யோசிச்சு சீரியஸா தான் இந்த முடிவெடுத்த. இன்னும் கொஞ்ச நேரம் தான் என்னால பேச முடியும். ஜானகி, கொஞ்சம் வாமா. அத்தை. ஜானகி, டாக்டர் வர வைக்கிறது, குளுக்கோஸ் ஏத்துறதுன்னு ஏதாவது செஞ்சு என்னை பிழைக்க வைக்கணும்னு பார்க்காதீங்க. நீ தான் அப்படி எதுவும் நடக்க விடாம பார்த்துக்கணும். ஏன் அத்தை இப்படிலாம் பேசுறீங்க? இந்த ஜூஸை குடிச்சு உண்ணவரதத்தை முடிங்க. பாத்தியம்மா, ஒரு வார்த்தை பேசாம இருக்கான். அம்மா, நான் கீதாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீங்க பட்னி கெடுக்காதீங்க, என்னால தாங்க முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொல்றானா? பேசாம செல்ல மாதிரி தானே உட்கார்ந்துட்டு இருக்கான். ஏம்மா இப்படி புரிஞ்சுக்காம பேசுறீங்க? எனக்கு இன்னும் ஒரு லட்சியம், கொள்கை, ஆசை எல்லாம் இருக்க கூடாதா? இது கல்யாண விஷயமா? எதுலயுமே எப்படி டக்குன்னு முடிவெடுக்க முடியும்? தம்பி, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு மோகினி கூட தான் வாழ இஷ்டம்னா அதையாவது உங்க அம்மா கிட்ட சொல்லிடுங்க. பட்னி கிடக்கிறதுக்கு அவங்களுக்கு தெம்பு இல்லை. என்னை பிடிக்கலனா பளிச்சுன்னு பிடிக்கலன்னு சொல்லிடுங்க மாமா. காலையில இருந்து அத்தை பார்த்து பார்த்து மனசு வேதனைப்பட்டுட்டே இருக்கு. அத்தை பாரு கௌதம், கண்ணெல்லாம் மேல சுருற மாதிரி இருக்கு. இன்னைக்கு ஏகாதசியா நல்ல நாளான்னு அத்தை கேலண்டர் பார்க்க சொல்றாங்க. எதுக்கு அண்ணி? என்ன இப்படி கேக்குற? ஏகாதசி நாளா இருந்தா செத்த அன்னைக்கு நேரா சொர்க்கத்துக்கு போயிடுவாங்கல்ல, அதனாலதான் கேக்குறாங்க. அண்ணி, என்ன பேசுறீங்க நீங்க? எந்த நாள்ல மேல போனா என்ன? நிறைவேறாத ஆசையோட போய் ஆவியாதான் அலைய போறேன். என்ன எல்லாரும் என்ன இப்படி கன்ஃபியூஸ் பண்றீங்க? ச்சே. சொந்தக்காரங்களுக்கு சொல்லி விடலாமா அத்தை? நீங்க நிதானத்துல இருக்கிறப்பவே யாருக்கு சொல்லி விடணும்னு கேட்டு வச்சுக்கிறது நல்லது தானே அத்தை? இல்லனா ஆவிய சுத்துறப்போ கௌதமோட சேர்ந்து என் மேலே கோவமா அழிவீங்களா அத்தை? இனி வரிசையா செஞ்ச தப்புக்கான தண்டனையை நான் தனியாவே அனுபவிச்சுக்கிறேன். நான் போறேன். நீங்க சம்மதம் சொல்றனால நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன் மாமா. கீதா நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்படுறாடா. அவ உன்னை முழுசா நேசிக்கிறாடா. நீ டைவர்ஸ் கொடுத்துறா மோகினி வாழ்க்கை முடிஞ்சிடாது. நான் கல்யாணம் பண்ணிப்பேன், குழந்தை பெற்றுப்போம், குழந்தைக்கு கௌதம்னு போம் பேரிய வைப்போம். அம்மா, அண்ணி, இந்த ஜூஸ் அம்மாட்ட கொடுங்க. வேண்டாம், நான் சாப்பிட மாட்டேன். நான் ஒரு முடிவு எடுத்தா அதுல இருந்து மாற மாட்டேன்னு உனக்கு தெரியாதா? அம்மா, நீங்க எனக்கு முக்கியம்மா. நீங்க தான் என் தெய்வம். நீங்க எப்பவுமே நல்லா இருக்கணும்மா. ப்ளீஸ் ஜூஸை குடிங்கம்மா. முடியாதுடா, வீணா பேசி இப்பவே என் உயிரை போக வச்சிடாத. அம்மா, கீதாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஜூஸை குடிங்கம்மா. இந்தாங்கம்மா, குடிங்க. டேய், இந்த முடிவுல இருந்து நீ மாற மாட்டல்ல? உங்ககிட்ட வாக்க கொடுத்துட்டு நான் எப்படியும் அதை மீற முடியும்? எனக்கும் கீதாவுக்கும் உங்க விருப்பப்படியே கல்யாணத்தை முடிச்சு வைங்கம்மா.